14 உலகங்களையும் 30 முக்கோடி தேவர்களையும் தன்னகத்தை கொண்டுள்ள கோமாதா வழிபாடு பற்றி இப்பதிவில் காணலாம். உலகத்தை படைத்த போது பிரம்மா பசுவையும் படைத்தார். அது மட்டுமின்றி பசுவின் உடலில் 14 உலகங்களையும் 30 முக்கோடி தேவர்களையும் இடம்பெற செய்தார். எல்லா தேவர்களும் பசுவின் உடலில் இடம் பெற்றுவிட்ட நிலையில் கங்காதேவிக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் தாமதமாக வந்ததால் பசுவின் உடலில் இடமில்லாத நிலை ஏற்பட்டது. பசு அவர்கள் மீது இரக்கம் கொண்டது. தன் பின் பகுதியை காட்டி, இந்த 2 பாகங்களும் தான் காலியாக உள்ளன, நீங்கள் வேண்டுமானால் அங்கு குடியேறி கொள்ளலாம் என்று சொன்னது. அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியுடன் அந்த இடத்தை ஏற்றுக்கொண்டனர். அதனால்தான் நாம் பசுவின் முன்பாகத்தையோ முகத்தையோ தொட்டு நம்முடைய கண்களில் பக்தி உணர்வுடன் ஒற்றிக்கொள்வதோடு கோமாதா வழிபாட்டை முடித்துக் கொள்வதில்லை. பசுவின் பின்பகுதியையும் தொட்டு 2 கண்களிலும் பணிவுடன் ஒற்றிக்கொள்கிறோம். அதனால்தான் சாணத்துக்கும் கோமியத்திற்கும் அவ்வளவு மரியாதையும் மதிப்பும் உள்ளது. பசு தரும் சாணத்தை தான் நாம் பெரும் புனித பொருளாக கருதி அதிலிருந்து விபூதி தயாரித்து நம் உடம்பெல்லாம் பூசி நோய்கள் அனைத்தையும் போக்கிக் கொள்கிறோம். அதுபோல பசுவிடம் இருந்து நாம் பெறும் கோமியமும் மிகவும் புனிதமாக கருதப்படுகின்றது.